குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென்னமஹ. இன்று வியாழக்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்வோம். இன்று பெங்களூரிலே நடைபெறும் 24வது மேட்ச் ஆட்டமாக இன்று அமையும். ஆர்சிபி டிசி அணிகள் மோதுகின்றன. இதில் இன்றைய கிரகநிலைகள் எப்படி இருக்கும்னா, உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் பயணிக்குது. செவ்வாய் பகவான் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார். புதன் பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார். அப்போது லக்னம் துலா லக்னத்திலே ஆட்டம் ஆரம்பித்து விருச்சிக லக்னத்திலே ஆட்டம் முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த அணியில் எந்தெந்த வீரர்கள் சிறப்பான முறையிலே விளையாடுவார்கள் என்பதை ஆராய்வோம். அதாவது ஆர்சிபி பொறுத்தவரையில், பெங்களூர் அணி பொறுத்தவரையில் ஜே சர்மா, கோலி, படிதர், டேவிட், படிக்கல், லிவிங்ஸ்டன், ஹுட், பி குமார் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் டிசி பொறுத்தவரையில் கேஎல் ராகுல், பிரஷர், ரிஜ்வி, பட்டேல், கே யாதவ், எம் குமார் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மழையின் அளவு மழை குறுக்கீடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 50% இன்றைய நடக்கக்கூடிய ஆட்டத்திற்கு உண்டு என்று கூறலாம். ஏனென்றால் கிரகநிலைகளின் சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அதே போல் இன்று எந்த அணி பேட்டிங் செய்கிறதோ அந்த அணி வெற்றி பெறுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி 1 மணி நேரம் அருமையாக உள்ளது, சரியான காலகட்டங்கள் நல்ல நேர காலங்களாக உள்ளது என்று சொல்லலாம். ஏன்னா 1 மணி நேரம் அப்படின்னாலே 12 ஓவர் கிட்ட வந்துருச்சு. அப்போ பவர் பிளே 5லேருந்து 6 முதல்லே போயிடும். எச்சு கம்மி 100 ரன்னு 80 ரன்னு 75 ரன் வரைக்கும் போயிடும். அப்போது 1 மணி நேரம் அப்படின்னா சதவிகிதத்தின் அடிப்படையில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது முதலில் பேட்டிங் ஆடக்கூடியவர்கள் அவர்களின் ஆட்டம் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள், ரன்கள் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் கடைசியில் 1 மணி நேரம் அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த கடைசியில் வரக்கூடிய 1 மணி நேரம் எந்த வீரர் இருப்பார், எந்த வீரர் அவுட் ஆகிடுவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. அப்போது இதை வச்சு என்ன சொல்லலாம், அப்போ முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய வீரர்கள் எந்த அணி பேட்டிங் செய்யக்கூடியது அணியோ அந்த அணி வெற்றி பெறும் என்று நாம் ஜோதிட ரீதியான முடிவுகள் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.